இந்த பாருங்க போயிட்டு இருக்கு. ஏத்து ஏத்து ஓடி 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 பின்னாடி போ டிக்கில வை. டிக்கில வைக்கணும் தோஜோ. பாப்பா வாங்க வைக்க. என்ன நினைச்சிட்டு வந்துட்டு இருக்க நீங்க? அதான் நல்லா கேளுங்க. எந்தாச்சு? என்ன நினைச்சு? அது காலையிலக்கு. மதியானத்துக்கு. ஒரு வழியா சமைக்கிறதுக்கு ஊரல் மலைக்கு வந்தாச்சு. எல்லாம் ரெடியா இருக்காங்க. இப்போ நம்ம ஊத்துல போய் தண்ணி எடுக்க போறோம். வாங்க ஊத்து தண்ணி எடுக்கலாம். நைஸ். Please be decent. Your voice listening all world. வடிகட்டி இருக்கு. துண்டு எடுத்துட்டு வந்தோமே. இங்க கொண்டு வரணும்ல, எடுத்துட்டு வந்தோம்னா. ஏன் பியூரா தானே இருக்கு. இல்ல இப்பதான் வச்சிருக்காருல்ல அப்புறம். மட்டும் ஆகாம வீடியோ சேக்க ஆகாமடு. இதான் மோதிட்டு இருக்கறோம்ல. ஊத்துல இது பண்ணாம. ஏய். ஓரத்துல எல்லாம் போய் இடிக்காம. இவ ஓரத்துல எல்லாம் இடிக்கலையே. செப்ப தள்ளி போட்டுங்க. செப்பல் போடா டேய், செப்பல் போட்டுங்க வரவரா. ஏய் தள்ளி போடா. சிந்தம் அந்த பாதி வேஸ்ட். வேர்ல்ட் பெஸ்ட் வாட்டர் இல்ல. பியூர் மினரல். மினரல்ஸ் 100%. நீங்க கீழ ஊத்துறீங்க பாதியா. தண்ணி வேணும்னு. தண்ணி நான் குடிச்சுக்கணும் கொஞ்சம். குடிங்க. இந்த இடத்துல சமாளம். அப்போ உள்ள இறங்கு. என்ன டேஸ்ட். அங்க எடுத்துட்டு போணும். ஊத்து தண்ணி தூக்கிட்டு கிளம்பிட்டாப்புல. கீழ ஊத்தாம கொண்டு வாங்க. நான் ஏதாச்சும் நீ 1 மணி நேரம் அப்படியே எடுத்துட்டு வாங்க. இங்கிட்டு வா, நான் தண்ணியில இல்ல நடக்காமே போவோம். இங்கிட்டு வா. ஏய் மேல ஏறா. தரா மேல ஏற. இங்கிட்டு வா தேஜமையா. ஏய் நான் இங்கிட்டு வான்னு கூப்பிடுறேன். அப்புறம் அங்க போன என்ன அர்த்தம்? தேஜமையா இங்க பாரு. ஃப்ரண்ட் கேமரா. நான் உட்கார் வா. நானு இந்த மாதிரி இருந்தா கரெக்டா போங்க போங்க. ரெடி ஜூட். ஊத்து தண்ணி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. போங்க போங்க. காலையில ஒரு ஒர்க்கு முடிஞ்சு. சவுண்ட் கொடுங்க. ஏய் சவுண்ட் கொடுங்க. ஏய் சொல்லிட்டேனா? இது பாருங்க கிராமத்து மணமான இட்லி. சாப்பிடுவாங்க எல்லாம் கீழ வாங்க. தரமா இருக்கே. சாம்பார். சாம்பார் குருமா மாதிரியே இருக்கு சாம்பார். இது என்னது? சட்னி. சட்னி ஒரு மாதிரி விதமா இருக்கு. பஜ்ஜி. பஜ்ஜி. சாப்பிட்டா மட்டும் போதுமா? அத மட்டும் ஏறாங்க தனியாடு. எங்க? அவங்க எங்க குரூப் சாப்பிடுவாங்க. தேற மாட்டாங்க. தனியா போட்டி வருவாங்க. காலையில வந்த வண்டியில வந்துட்டு நாங்க ஒரு 8 பேருக்கு இட்லி சொல்லிருக்கோம். நாங்க ஒரு இடம் சூஸ் பண்ணிருக்கோம். ஆனா சூப்பரா இருக்கு. ஒரு சரி சாப்பிடுமா? இறங்கி வாடா. எல்லாரும் வர்றாங்க உள்ளூர். அதுல கொஞ்சம் இந்தியா ஃபிளாக் வரீங்களா? நான் குடுத்துறவாங்க. ஜெய் இந்தியா. ஏய் தட்டு ரொம்ப பழசா இருக்கு சொல்லுங்க உங்க கடையில. இது நாங்க பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்தோம்யா. இங்க பாரு. தெரியுமா அது சமைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு பார்க்க போனோம். பார்த்தா மரம்லாம் நிறைய உளுந்துருச்சான். அதனால இல்லை. வாங்க நம்ம அந்த ஸ்பாட்ல போய் சமைப்போம். கொண்டு போய் காட்டிட்டு
அட்டாக் மோடில் இருக்குங்க. படிக்க போறேன் இன்ட்ரெஸ்டா நோட் பண்ணுறேன். பெரிய இம்சையா இருக்கு இதுங்களோட. உர காட்டக்கிறது இதான் குரங்கு காட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, பொம்பளை பிள்ளைங்க காய்கறி வந்தவொடனே கரெக்டாக நறுக்க ஆரம்பிச்சிருச்சிங்க உட்காந்து. அவங்க பாருங்க, பசங்க குரங்கு வரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பாருங்க கரெக்டாக இருக்கு பாருங்க. வரட்டு குரங்கு விட்டுறாதீங்கண்ணா. என்ன ஒரு 20-30 குரங்கு வந்துருச்சே. யாரு இந்த சமையல் ப்ராஜெக்டை வந்து கலைவலம் வந்து அடுப்பத்தை வச்சு துவைக்க வைக்கிறாரு. மேலே பார்த்துக்குவோம். இதுக்கும் டெப்டி கலெக்டர் பற்ற வச்சு துவைக்க வைக்கிறாரு. பேப்பர் வைங்கண்ணே. இல்லை இதில் பொருத்த முடியாது, பேப்பர் தான். பத்திருச்சா? போட்டு அடைச்சோம்னா இதாயிரும். மூடிட்டான் கிறுக்கு போட்டா போடாங்க. குச்சி எடுத்து போடு. குளிக்கிறோமே போய். சும்மா குளிக்கிற பேப்பரா? இப்போ நம்ம போகிறது எங்கே? விறகு பொறுக்கிறதுக்கு. இங்கே பாருங்க, குரங்கு பிரச்சனை பெரிய இம்சையாக இருக்கிற சாமி. இந்த மாதிரி இங்கே பாருங்க, மரம் ஃபுல்லாக, அந்த மரம் ஃபுல்லாக சமையல் பாத்திரம்லாம் கொண்டு வந்து வச்சோம். இந்த பாருங்க மரம் ஃபுல்லாக குரங்கு. ஓகே வாங்க போய் விறகு பொறுக்குவோம். சுதன் வந்து நிறைய விறகு எடுத்துட்டாரு. சுதன் கொஞ்சம் மொத்தமான விறகு இருந்தால் நல்லா இருக்குமே. எங்கே போயிட்டு வரீங்க? அந்த பக்கம், அந்த பக்கம். பெரிய குரங்கோட வந்தோம், வழி மாறி போயிட்டு வந்தாங்க. ஆமா கொஞ்சம் சுதன் கொஞ்சம் கட்டை மாதிரி விறகு வேணும் சுதன். நெருப்பத்தை வச்சோன்னா குரங்கெல்லாம் ஓடிடுச்சா மித்ரா? அது எடுத்துக்கிட்டு இருக்கேனே. போயிட்டு இந்த பாருங்க விறகு எல்லாம் நம்ம டீம் ஃபுல்லாக விறகு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே காட்டுக்குள்ள போய் விறகு பொறுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ விறகு ரெடி. ஆமா இப்படி போட்டு என்னைக்கு நீங்க வெட்டி 3 கிலோ நீ கட் பண்ணி அப்புறம் பொடி பொடியா நறுக்க சொன்னீங்க. வர்ஷிதா பொரிச்சு ஏய் பேப்பர் வே நான் 10 வைக்கிறேன். கொஞ்ச நேரம் ரெக்கார்டிங் சொல்றத காதுல வாங்க. நீங்க போயிட்டு நான் எடுத்து வரேன். அதெல்லாம் டேங்க் ஆன எல்லாம் மெலிசா குடிக்கிறேன். வீட்ல இருக்க மாதிரி சரி எடுத்து வரீங்க கிட்ட. அப்புறம் கூல் ஆமா எங்க போய் விஜயோட சொல்லுங்க. எதை எடுத்து வரீங்களா இல்ல கத்தி எடுத்துட்டு வாங்க. நல்ல ஷார்ப்பான கத்தியா. எங்க பஸ் இங்க பாருடி. ஏ உருளைக்கிழங்கு. அம்மா மாமி வா. அம்மா. ஏய் இருக்கடா. அம்மா. ஓகேவா?
வசிதா ஏத்துதானே சொன்னா கத்தாதன்னு. ஓகே அதான் எல்லாரும் பண்ணிட்டு தானே இருக்கோம். சட்டி கொண்டு வந்தீங்க. போயிட்டு அவனுக்கு என்ன வேலை? கலவலாம் சட்டியை கொண்டாங்க, சட்டியை கொண்டாங்க. தண்ணி தண்ணி ஊத்துங்க. தண்ணி செருப்பு கலைகள் தண்ணி தான் மாதிரி இருக்கணும். கலை நீ போலாம் கலை. ஒழுங்கா ரெடி பண்ணி விட்டு வந்துருவோம். ஆனா இன்னும் கொஞ்சம் மேல சின்னதா பண்ணிக்குமா அடுப்ப? அவங்கள்ட்ட கேட்டுக்கோ, இது போதுமா சின்னதாக்கணுமா அடுப்பு? இல்ல கொஞ்சம் தூக்கி வச்சாதான் சரியா வரும். கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கணும். இன்னொரு கல்ல வைங்க. இருங்க. அவ்வளவுதானே அவ்வளவுதானே. ஓகே ஓகே ஓகே. அந்த கல் ஆடாம வை. நீ கீழே போடுறா, நீ ஏன் மாட்டா? ஓகேண்ணா வெரி குட். இங்க இருக்கட்டும், அப்புறமா எடுத்துக்கலாம். கேக்குறப்ப எடுத்துக்கலாம். கொண்டா கொண்டா கொண்டாங்க. இது வேற டேங்கர்ல துணி இருக்கு பாரு, ஒரு பழைய துணி. இரு கலை போட்றாங்க. கலை என்ன காஞ்சிச்சான் தண்ணி ஊத்தி பாப்பாரு அவரு. போட்டு போடணும். தண்ணி ஊத்தி பாரு. சும்மா பண்றாங்க. போட்டோ கூட போஸ் கொடுக்க விட மாட்டேங்குது. நீ பச்சை மாவு கரைக்கிற மாதிரி கரைச்சிட்டு உட்கார்ந்திருக்க. கலைவல்ல என்ன பண்ணிட்டு இருக்க? உருளைக்கிழங்கு இப்ப வந்து அலசிட்டு இருக்கோம். சரி. இப்ப தண்ணி சுண்ண உடனே எண்ணெய் ஊத்த போறோம். தண்ணி சுண்டட்டும். வந்து கை வச்சு பார்க்கணும் தண்ணி சட்டி சூடாயிருச்சானு. எல்லாரும் சூப்பரா சுட்டுச்சு. ஜம்முன்னு சுட்டுச்சு. நல்லா உள்ளங்கைய வைக்கணும். வெச்சு பார்த்தாச்சு. ஊத்துப்பா. சுத்தமான மரச்சக்கு எண்ணெய். ஆமா. இந்த விளம்பரம் கம்பெனி விளம்பரம் மாதிரி இருக்கு. எவ்வளவு 1/2 லிட்டர் ஊத்தணும்? ஒரு 1/4 லிட்டர் ஊத்துனா போதும். ஒரு 1/4 லிட்டர் சுத்தமான அரைச்ச என்னது அரைச்ச நெய். அரைச்ச மரச்சட்டி எண்ணெய். கடைகள எடுத்துறல. சுத்தமான கருவேப்பிலை. டாடி பூண்டு தான் ஃபர்ஸ்ட் போடு. படபட அடிக்கும். சுண்ட பண்ணுமா? குண்டா கருவேப்பிலையா? போட்டா கருவேப்பிலையா? போடுங்க போடுங்க. என்ன சூடாயிச்சா? அதெல்லாம் பூண்டு பூண்டு இஞ்சி பூண்டு விழுது கிளறு. இஞ்சி பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட். உப்பு உப்பு டாட்டா உப்பு. தண்ணில போடுங்க. சுத்தமான ஊட்டி உருளைக்கிழங்கு. இது கொஞ்சம் இது கட்டியெல்லாம் எடுத்தீங்களா? எல்லாம் வந்துட்டு தான் இருக்கிறீங்க. ஒண்ணு கவலைங்க. சுத்தமான விறகு நெருப்பு. அங்கிட்டு போந்த கொஞ்சம் அங்கிட்டு எல்லாரையும் எடுத்து இது பிடிப்பா. வதக்கு வர மாதிரி இருங்க. தேஜாமையா கொண்டா போஸ் கொடுக்கணும். இங்க வெச்சிருவோம். வதங்கிருச்சு. இதோட இது வந்து எங்க பொறுப்பு. கொஞ்சம் இருந்தா ஒரு போட்டோ போஸ் கொடுக்குறியா? கைய பாரு எப்படி விட்டுக்க. இது வாங்குற மாதிரி இதுக்குள்ள கைய தள்ளிடுச்சு. எப்படி எடுப்ப? சுத்தமான சுத்தமான ஊட்டி உருளைக்கிழங்கு. ஷேக்கிங் சார் ஷேக் ஆகுது. நானும் ஒரு கையில அள்ளி போட்டீங்கன்னா எல்லாரும் ஒரு கை போடுங்க. மண்ணு எல்லாம் ஒரு கை அள்ளி கழிங்க. கிண்டர் க்ளோஸ் அப் லோடு. உப்பு எங்க? உப்பு இந்த சைடு தான் ஜா. இங்க போட்டுதான் பாருங்க. மாமா இங்க சூப்பரா அடிச்சிரும். இங்க ஒண்ணு வேணும். இல்ல மாமா புடிச்சிக்கலாம். ஒண்ணே போதுனே. ஓகே. உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. கண்ணாடி உள்ள போடுற. இது கொஞ்சம் தூக்குனீங்கன்னா இது கொஞ்சம்
அது என்ன பண்றீங்க? கொஞ்சம் நெருக்கி வையே. அடுப்பு கொஞ்சம் சின்னது. துணி எரியட்டும். ஓகேவா? ஓகே. அசுரா. அடியில இருந்து மேல வரணும். இங்க வாயா. புடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெயும் கொஞ்சம் ஊத்துக்கடி. எண்ணெய் ஊத்துனாதாண்டி வரும் நல்லா. வீட்டுல வெளியில தள்ளி ஊரா வெளியே போடுறா. ஏய் என்ன நம்ம ஊத்துங்க வாசம் என்னங்க? ஏய் ஏய் இதுக்கு 1 லிட்டர் என்ன உருளைக்கிழங்குக்கு 1 லிட்டர் வாங்குனாங்க. செக்கு எண்ணெய் என்ன ஊத்துனா டேஸ்ட் வரும். சும்மா அப்படியே எவ்வளவு ஸ்பூன் போடணும்? மஞ்சத்தூள் கேட்டுக்க. பெரிய கரண்டியா வேணும். கை வலிச்சிருச்சு. டவுசர் கிழிஞ்சிருச்சு. இதுக்கே உருளைக்கிழங்கே ட்ரவுசர் கிழிஞ்சிச்சு. அன்னைக்கு போற மாதிரி வச்சுட்டான். அவன் இந்த நீ கிண்டன்றப்ப எனக்கு தெரியும். என்னடா சத்தம் இல்லாம கரண்டியை குடுக்குறான். சும்மா விடுவான். அவன் சொன்னானா அது உண்மையான பாம்பு. ஏங்க ஏங்க இதுவும் அதேதான். பாத்துக்கோங்க. பாத்து காலை கட்டி வைங்க. இனிமேல பக்குவமா உட்கார்ந்து. ஓபன் ஆயிருச்சு. போடாதா உப்பெல்லாம் போட்டீங்களா? அளவா போட்டுச்சா? உப்பு தயிர் சொல்லு. உப்பு தயிர் நெருப்பு குச்சி மஞ்சப்பொடி சொல்லுவோம். மஞ்சப்பொடி சொல்லுவோம். மஞ்சப்பொடி போடுவீங்க. உண்மையாலுமே ஆர்கானிக் மஞ்சள் அரைச்சு வச்சது. சுத்தமான ஆர்கானிக் மஞ்சத்தூள். மஞ்சளை வாங்கி அரைச்சு வச்சிருக்கோம். 2 ஸ்பூன் அரைச்ச மஞ்சத்தூள். சிபிஎஸ்சி போதுமா? எவ்வளவு பண்ண சொல்லுங்கப்பா அளவு. போதும் கிண்டுங்கப்பா. துணியை பிடிச்சி சுதனுக்கு கொடுத்த வேலையா பொறுப்பா செய்யறான். அது வாடி அடுப்பு சுதனே ஏ கொழன்னு ஆயிட்ட போதியா? ரொம்ப எரிக்காத இனிமே. சிம்ல வை. சிம்ல வைக்கணுமா? வாசனை வருது. சுத்தமான வாசனை. இந்த வாசனை கிராமத்து சமையல் கத்திக்கிட்டே சமைக்கிறாங்க. என்னது? வெறும் பூண்டு மட்டும் தான் போட்டு. இந்த மாதிரி அடுத்த நம்ம கருத்து யூடியூப் சேனல்ல இந்த மாதிரி தான் நீங்க பார்க்க முடியும். லைவா நாங்க எல்லாத்தையும் செய்யற மாதிரி அடுத்தடுத்து நாங்க இதே மாதிரி ப்ரோகிராம் வச்சிருக்கிறோம். அடுத்து சித்தன்ன வாசல், அடுத்து தஞ்சாவூர், அடுத்து மயிலாடுதுறை, எல்லா இடத்துலயும் சுத்தமான லைவா இதே மாதிரி மயிலாடுதுறை அவரோட மனைவி எல்லாம் ஒரு விளம்பரம். இந்த இவன் தான் அவங்க பையன். ஏன்னா அவர் வந்து எப்பயுமே கல்யாணம் ஆகலன்னு சொல்லுவாரு. நம்ம கருத்து சேனல் அவரோட மச்சான் ஒரு ஸ்டூடெண்ட் தான். இது ஸ்டூடெண்ட். அந்த சேனலை விடாம பாத்துட்டு வரவங்க இவங்க தான். ஆதரவு தருவாங்களா அவங்க சேனலுக்கு? ஓகே புகை வந்துற போது அமைதி. நம்ம கருப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி டிஃபரெண்டான வெரைட்டியான பிளேஸ்ல அடுத்த இடத்துல இதே மாதிரி நாங்க வேற ஒரு இதுல சந்திப்போம் உங்களை. என்ன அதுக்குள்ள முடிச்ச இன்னும் மெயின் டிஷ்ஷே செய்யலையே. சைட் டிஷ் தானே பண்ணிட்டு செய்வோம்ல. பின்னாடி வேற ஏதாவது இதை போட்டு விட்டுருவோம். உருளைக்கிழங்கு சொல்றீங்க. அது பேர் வைக்கலன்னா உருளைக்கிழங்கு வறுவல். நீங்க வந்து உருளைக்கிழங்கு கூழாக்கி அதான் வாசம் எதுக்கியா கல்லு? ஏன் கீழே உட்கார முடியாதாப்பா? சரி ஓகே ஓகேப்பா.
நல்லா இருக்கா வசதியா? ஐயோ ரைட் ஓகே. சரி அப்படியே உருளைக்கிழங்கையும் நல்லா சூப்பரா செஞ்சு கொடுத்துருப்பா. நீ பின்னாடி வா சுதானே. நீ என்ன பின்னாடி வா. நீ கொஞ்சம் பின்னாடி வா. நீ வாடி தள்ளி வாடி. வீடியோல கவர் ஆனா மட்டும் போதும். ஆமா ஆமா. இப்படிதான். இல்ல இல்ல தேவி திரௌபதி என்னமா அப்படி இங்கே அழுதுவாங்க எங்க வீட்லயே அழுது. அதெல்லாம் வேலை கேட்டீங்களா எந்த பொண்ணுங்க மதிக்குது அப்படி? போட்டோ எடுத்துட்டு கொடுங்க. சுதன் என்ன பண்றீங்க? மிளகா பொடி போதுமா? பாத்துக்கிட்டே இருக்க கிண்ணலாம்ல. எவ்வளவு மிளகா பொடி போடுறது? என்ன போடு? ரெண்டு பேரும் அஞ்சு ரெண்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்ப நிம்மதி. நான் எதுவுமே பேசல. ரெண்டு பேர் நீ இருக்கிறதுனால தான் அவன் இங்க இருக்கிறா. அதான் பிரச்சனை இப்ப. சரி போடு என்ன போடு. போ அண்ணா நான் திட்டுவாங்க. ஓடு. கிட்ட கிட்ட கண்ணுல எதுவும் பற்ற போகுது. போய்டா பாரு சொன்னேனே. போ நெஞ்சு ஓடு. உருளைக்கிழங்கு பாரு அவன் இருக்க இடம் தெரியுதா? இருக்க இடம் எங்க அந்த ரெண்டு நல்லவங்க? நல்லவன் 1 இன்னொரு ஆளை காணோம். ஓ நல்லவன் 2 ஓகே. ரொம்ப எரியுது. அப்படா வாடா போலாம். பாக்கலாம் வாடா. என்னவா? தண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கூட அப்படியே. ஓ இந்த கரண்டி மட்டும் கொடு. என்னத்த? சாப்பிட்டு பாக்குறாங்களாம். ஏய் குரூப்ல மெசேஜ் போடலையே. என்ன போட்டுருக்கேன்? கரெக்டா இருக்கா? ஏய் நான் ஒண்ணும் போட வராது. விறகு போற எல்லாத்தையும் எடுத்து இதுல போடு. இதுல போடு. அதான் கொஞ்சம் புதினா புதினா என்ன ஊத்தவா? என்ன 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 கடலை எண்ணெய். உள்ள ஊத்தணும். ஆமா என்ன கடலை என்ன? லிட்டர் பாட்டில் எங்க? செக்கு கடலை எண்ணெய். இன்னொரு பாட்டில் எங்க? சுத்தமான செக்கு எண்ணெய். எல்லாம் ஊத்திரவா? ஊத்திருங்க. கம்பெனி விளம்பரம். ஆர் கோல்டு. இப்ப பேசு. அடுத்து கடுகு இருக்கா? கடுகு இல்ல பிரியாணிக்கு பட்டை வகை. பட்டை கிராம்பு. சூப்பரா இருக்கும். என்ன எடுத்துட்டு வாங்க என்ன கொஞ்சம். நாம நேத்து தக்காளி சாதத்துக்கு புதினா பிளான் பண்ணவே இல்ல. ஆமா இவர் வாங்கிட்டு வந்துட்டாரு. அது அவசர கொடுத்துட்டாரு. சரி போட்டு விடுங்க பாத்து. கொஞ்சம் மட்டும் போடு. சரி ஓகே வா அப்ப நீ வந்து செய்யா தாலி. இதுல பிரிச்சு இன்னொரு ஊத்துங்க. தாளிக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. வேற அடுப்பு ரெடி பண்ணிச்சா? போட்டோம்ல. ஊத்துறே அத பாரு. பாதி போடுறியா? பாதிலாம் வேணாம் சும்மா கொஞ்சமா போடு. கொஞ்சமா போடு புதினா நல்லா இருக்கு. போதுமா? போதுமா என்ன? அது ஒரு டேஸ்ட்க்கு மாத்தி. ரெண்டாவது அடுப்பு ஓடிட்டு இருக்கு. ரெண்டாவது அடுப்பு. ரெண்டாவது அங்க ஒரு பஞ்சத்து ரெண்டாவது இவங்க இங்க காட்டுங்க. ரெண்டாவது அடுப்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. காட்டுங்க. என்ன போடுறீங்க? என்ன காஞ்சிருச்சு? என்ன போடுறீங்க? பட்டை பட்டை கிராம்பு லவங்கம். லவங்கனாலும் ஒண்ணு. இங்க காட்டுங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, சோம்பு, பிரிஞ்சி இலை. 2 தரம் 3 தரம். என்ன காஞ்சிருச்சு? இதெல்லாம் எது எதுக்கு நல்லது? என்ன காஞ்சிருச்சு? நல்லா இது ஃப்ரை ஆகும். வளர்த்து போடா. இவ வந்து ஏங்க பச்சை மிளகா கிண்டுங்க. போட்டு வாங்க போடணுமா? இன்னொரு கேமரால வீடியோ ஏங்க உங்க கேமரா எங்க உங்க செல்லு. சரி சொல்லு சுதன் சொல்லு. இஞ்சி பூண்டு பேஸ்ட். ரைட்டு. 2 தரம் 3 தரம். தேஜி அது சாப்பிடாதங்க. இப்ப எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஏன்னா நான் அனுப்பி வச்சிருக்கேன். அப்படியா? உட்கார மட்டும் வச்சிருக்கணும். தேஜிக்கு நான் சொல்றேன். தேஜி திட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க. இதுல வந்து ஆனா முந்திரி கொஞ்சம் திராட்சை போட்டா இன்னும் நல்லா இருக்கும். அப்படியே சக்கரை பொங்கல். நாங்க வந்து இங்க எடுத்துட்டு வரல. திராட்சை யாராவது போடுயா லூசு. ஆலமரம் இல்லையா காது? திராட்சை ஆலமரம் இல்லையா? சூப்பரா இருக்கும் அந்த ஃப்ளேவர். போட்டுடலாம் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு எண்ணெயில உடனே போட்டா அடியில போய் ஒட்டிக்கும். ஆமா அதெல்லாம் ஒண்ணும் ஒட்டாது. கிண்டிக்கிட்டே இருந்தா அப்படி ஒட்டும். வெங்காயத்தை போட்டுலாமா? இருங்க ஐயோ இப்ப போடாத.
விடாதடி இரியா வாசத்துல விட்டாச்சு. எங்க அப்புறமா போடுங்க. சமைக்கிற யூடியூப் வீடியோ எவனும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டானுங்க. எடுத்தாலும் மஞ்சத்துல வீடியோ கட் பண்ணி பின்னாடி போட்டுக்குவோம். எவ்வளவுதான் அடுத்து வாசம் பொறுமை வதங்கட்டும் அவசரப்படாத. மலைக்கு வெங்காயத்தை போட்டு தரடி மலை. வெங்காயம் உப்பு இப்ப போட்டா அது எப்படி பிடிக்காது. இல்லம்மா எடுத்துக்கலாம் வெங்காயம். அது ஒட்டுது பாரு. போட்டு கையோட போடணும். கிடையாது. இல்ல வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு போடணும். ஏன்னா அது அடி பிடிக்கும். ஃப்ளேவர் வராதுடி. தக்காளி போடுறதுக்கு முன்னாடி போடணும். 440 ஊத்திராதீங்க மொத்தத்தையும். சுத்தமா போதும். கொஞ்சமா மிச்சம் வைங்க. இதுல அரிசி போடணும். வரிசைதான் எங்க அடுத்து என்னது? தம் கிழங்கு. ஒரு ஐட்டம் ரெடி ஆயிருச்சு. சுத்தமான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. வருவலா நல்ல வேகணும். அதுக்குதான் உப்பு போட்டுறணும். இஞ்சி பூண்டு போட்டோடனே உப்பு போட்டுறணும். ஒன்னும் அடி பிடிக்கல. என்ன நிறைய இருக்கும் அடியில பிடிக்குது. முன்னாடி வதங்க விட்டது கலை. கரண்ட் இல்லாம ஒண்ணு ஒண்ணா போட்டுக்கிட்டே இருந்தா இஞ்சி பூண்டு அடியில பிடிச்சிட்டோம். அதுக்குதான் வெங்காயம் போட்டு போடுறது. ஆமா எங்க அக்கா முன்னாடியே கொட்டி. ஆமாண்டி மலரு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு. அது நம்ம என்ன நீ பாட்டு கொத்தனி விட்டுறாதீங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாமே வெங்காயம் வதக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு போடுவாங்க. மூடாத வெங்காயத்தை மூடாத. தக்காளி போட்டு மூடலாம். தக்காளி போட்டு மூடலாம். வெங்காயம் ஒரு வந்து வேகணுமா? வெங்காயம் போட்டு மூணு தண்ணி ஊற்றணும். தக்காளி போட்டு தான் மூடணும். இது போட்டு தண்ணி ஊத்திட்டே இருக்கலாம். எப்போ வந்து தக்காளி என்ன சொல்றது? சுதன்ல சதன் சதனா சுதனா இது ரைஸே தக்காளி ரைஸ். அவ்வளவுதானா? இது ரைஸே டொமேட்டோ ரைஸ். அதனால டொமேட்டோ போட்டுட்டு இருக்காங்கப்பா. அப்படியா? மேட்டுப்பட்டி தக்காளி சுத்தமான எங்க இல்ல இந்த வாங்கிட்டு சொல்லுவோம். சுதன் போறானோ சுதன் உடனே வந்துரும் இல்லையா? ஓகே இவ்வளவு தக்காளியா? அதுக்கு பரோட்டாக்கு எத்தனை இருக்கு? பரோட்டா புளிக்க போகுது. ரொம்ப போதுமா? அவ்வளவு தக்காளி வேணுமா? அவ்வளவு தக்காளி வேணாம். சும்மா ஒரு பச்சை மிளகா தான் போட்டாச்சு. பச்சை மிளகா போயிட்டு போன் பண்ண தக்காளி எல்லாம் போட்டோன்னே எவ்வளவு தண்ணி விட்டுருக்குன்னு. அதனால அரிசி போடுறப்ப அரிசி வந்து நம்ம கம்மியா தான் வைக்கணும். 1க்கு 3 தண்ணி வைப்போம் சாதத்துக்கு. எப்பவுமே 1க்கு 2 வச்சா போதும் தண்ணி. ஓஹோ இதுல அரிசி போட்டு இதுல முக்காக்கு வச்சா போதும். அப்படியா? அரிசி கலந்துட்டா செம்மையா இருக்கும். நீ என்னதான் கேஸ்ல செஞ்சாலும் நல்லா இருக்காது. அடுப்பு சமையலோட டேஸ்டே தனி தான். அடுப்பு சமையல் கையில் அரைச்சி வைக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும். பிளைன் மிளகாய் தூள் எவ்வளவு போடணும்? தேவையான ஒரு 2-3 ஸ்பூன் போடலாம். போதும். இது
மல்லிப்பொடிப்பா. அடுத்து சுத்தமான மல்லிப்பொடி. மல்லிப்பொடி இதுவும் தேவைக்கு ஏற்பதான். உங்களுக்கு போதும் தேவையோ போதுங்களா? ஏய் இன்னும் இவ்வளவு இன்னைக்கு நம்ம அந்த தக்காளி சாதத்தோட ஹெட் குக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலை வாசமலர். வேணும்னா போட்டுக்கலாம். செமையா வந்துருச்சு ஒரு கலவு. எவ்வளோ நிற்கிறது சூப்பரா இருக்கு பாருங்க. ஜம்முன்னு வாசனை நல்லா இருக்குல்ல. ஃபுல்லா இருக்குல்ல. இந்த எண்ணெய் பிரிஞ்சு மேல வரணும். அப்பதான் அரிசி போடணும். கலர்ஃபுல்லா இருக்கு நல்லா. அப்படியா? இங்க பாருங்க. கிட்ட வாங்க. இங்க பாருங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு கலர்ஃபுல்லா இருக்கு. எப்படி நம்ம ஊத்துன எண்ணெய் மேல வந்துட்டு இருக்கு பிரிஞ்சு. அது பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அரிசி போடணும். ஓஹோ. எல்லாம் இது வதங்கிருச்சுன்னு அர்த்தம். ஓஹோ. என்ன மேல வந்துருச்சா வதங்கிருச்சுன்னு அர்த்தமா? தக்காளியில உள்ள தண்ணிலாம் நல்லா சுண்டி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்திருக்கு. இல்லை தக்காளி சாதத்துக்கான அந்த வாசனை வந்துருச்சு. நல்ல வாசனை கமகமன்னு இப்பயே பசி எடுக்குது. தண்ணி அளவு நல்லா அருமையா இருக்கு. ஊத்து மாதிரி கொதிக்குது பாரு. எப்படி எரிய விடுறான் சொல்லு வாசம். அரிசி அரிசி சுத்தமான அரிசி. இல்ல பசி வரல வாயில வந்து இது இருந்துச்சு சூப்பர். கொட்டுங்க சட்டியோட கொட்டுங்க. சட்டியை கொட்டி விடாதீங்க. உள்ள சட்டியில உள்ள மட்டும் கொட்டுங்க. கம்மியா ஊத்திருக்கேன். தண்ணி அதுல கம்மியா தான் இருக்குது. பரவாயில்ல. அடுப்பு நல்லா எரியுதுல்ல. ஆமா இந்த கைத்துல விறகு வைக்காதீங்க. ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் வைக்கலாம். போ வரதான் நீ போ. இங்கிட்டு வா. இங்க வாசம். இங்கிட்டு வாடி. வாசம் எங்கிட்ட வர சுத்தி சுத்தி அது மாதிரி அடுப்பை செட் பண்ணி இருக்காங்க. ஒழுங்கா வேலை பார்க்கல ஐயன்ட்ட புடிச்சு கொடுத்துருவாங்க. பாத்துக்கோங்க. எல்லாரும் ஒரு காலத்தை நம்ம மட்டும் தான் மனசுல நினைச்சுக்கிறோம் போல. என்ன சின்ன பையன்ட்டு உலகத்துக்கு தெரிஞ்சு போயிருது நம்ம யாருன்னு. பெரியப்பா சொல்லுங்க அன்னைக்கு சொன்னாரு மனசு மட்டும்தான் இவ்வளவு கெடுது. இங்க பாருங்க சாதம் வந்து அரை வேக்காடு வந்திருக்கு. ஓகே. டிஸ்போஸ் டிஸ்போஸ். பழகிருச்சு நீ வளர்த்து வளர்த்து. ஒரே ஒரு சீட் போதும். அடுக்கு அடுக்கு ஒரு சீட் வேணும். இங்கெல்லாம் சீட் பறந்து கிடக்கு. 8 பேரு கலரே கிடைக்கல. இது என்னது? இங்க பாருங்க இந்த காட்டுக்குள்ளேயே காலையில நாங்க டிஃபனுக்கு வாங்கிட்டு வந்தோம் இட்லி. அது வந்து மீதி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணதுல இப்ப இட்லி ஃப்ரை அந்த மசாலால சும்மா செம்மையா அடி பிடிக்குது. குக்கிங் சேனல் தோத்துரும். பட்டை கிராம்பு போட்டாச்சு. நீ சொல்லு. வெங்காயம் பச்சை மிளகா சொல்லுங்க. சுதன் சொல்லு பார்த்து கரெக்டா. இது நல்லா வதங்கினோட போடு. தக்காளி உடனே போட்டுறாது. நீ பாட்டுக்கு வெங்காயம் வதங்கிட்டு இருந்தா பாருங்க அமிலியா பாண்டியன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். சுதன் வாங்கி நல்லா பெருக்கி விடு. ஒரு கையில முடியல பாரு. போதும்பா அந்த இதுக்கு. ரொம்ப போட்டாங்க. என்ன பண்ண போறீங்க இப்ப ஆக்சுவலா இதுல? சில்லி பரோட்டா. இந்த டப்பா எதனைக்கு போயிட்டு இருக்கு இது? இந்த கைமா கைமா பரோட்டா. ஓஹோ. சில்லி பரோட்டா அதை நோக்கி போயிட்டு போட்டா ரெடியா? ரெடியா ரெடியா. புதினா லாஸ்டா தான். புதினா மல்லித்தழை எல்லாமே லாஸ்டா. நல்லா வெங்காயம் விறகடுப்பு அதனால விறகு வைக்க மறந்துடாதீங்க கண்டிப்பா. எடுத்துடா டீப் ஃப்ரை. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும்.
தீஞ்சு போகுது சீக்கிரம் வா. யாரு தக்காளி கூப்பிடுற? சுத்தமான உப்பு. போர் தக்காளி போர் சொல்லு சொல்லு தக்காளி. நீ சொன்னாலும் நல்லா இருக்கு. கமெண்ட் ஏற்கனவே ஒரு பார்த்து சொல்லிங்க. ஒரு இதுவா இல்லையே, எடிட் பண்ணி போடும்போது நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்கணும்னா நல்லா தக்காளி போடணும். நீ சொல்றதெல்லாம் இங்க போட கூடாது. ஒரு 2 பொடியா போட்டுங்க. அப்பதான் எல்லாமே ஒரு கரெக்டா மாமா எல்லாத்தையும் ஒரே நாள்ல போட்டுறாத. மூணா பிரிச்சு ஊரல் மலை 3 பார்ட் 1 2 3 அப்படி போட்டுறோம். எல்லாமே கட்டே பண்ணாதீங்க. நம்ம பாதி வதங்கிருச்சு. இப்போ மஞ்சள் பொடி போடுறோம். மூஞ்சி பாரு. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி. வந்து கேட்குறான் சாப்பிட்டு கொடுக்கலாம். வதங்கிடுச்சுதா அடி பிடிக்குதுண்டா. நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன். ஏன் கலப்புறீங்க? நீ பாரு, நீ வேணா பாரு, பிடிக்குது பாரு அடியில. நல்லா வதங்கி பெரிய ஒரு நல்லா சோழனை மிளகாய் தூள் போட்டு மாதிரி மிளகாத்தூள் போடணும். தேஜா எத்தனை தேஜா 8வது இடமா? அப்படியா? ஓகே. மல்லிப்பொடி மல்லித்தூள் போப்பா. நான் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தேன். இங்கே என்னை கூப்பிட்டதுனால தான் நான் 4வது இடத்துக்கு போயிட்டேன். மல்லித்தூள் இது வந்து மல்லித்தூள் போதும் தான். எவ்வளோ மல்லி போடுறேன்? ஏற்கனவே நிறையா போட்டேன். குடிக்கலையே, நான் குடிக்கிட்டே இருக்கேன். சுத்தமான பரோட்டா சப்பாத்தி அதே போல பரோட்டா. அதுக்கு வந்து பரோட்டா பண்ணலாம். பிச்சி போட்ட பரோட்டா. ஓகே. பரோட்டா செஞ்சு பிச்சு எடுத்து வச்சுக்கணும். என்னது எங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அங்கங்க நெருப்பு இருக்கு. இதெல்லாம் பிரியாணி போடுறது பதிலாக தம் போட்டுருக்கு. கேட்க மாட்டேன். அதான் சொன்னேன் அவர்கிட்ட, வாங்க வாங்கன்னு. இங்க இவ்வளவு பேர் இருக்கு, எதிர்பார்க்க சொன்னேன்ல. பிள்ளைங்களை கூட்டிட்டு வர வேண்டியது. நாங்க வர மாட்டேங்குதுங்களே. அப்படியே அவருக்கு இப்போ ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா கூட நீங்க கார் எடுத்துட்டு போய் இல்லாட்டி என் கார் எடுத்துட்டு போங்களாட்டி கடி சுதன் கார் இருக்கு. இது வந்து சோம்பு. போந்தா ஏய் என்னாச்சு? போந்தா வழிதான் எப்பவுமே நார்மலா. சில்லி பரோட்டா முடிஞ்சா? இல்ல போட்டு வியாபாரத்தை பண்ணி விடு. அது வேணான்னு சொல்லுது. சுத்தமான சில்லி பரோட்டா காலி. நான் தான் எடுத்துட்டு வரேன். இது என்னது? பஜ்ஜி. பஜ்ஜி. இது இப்ப சொல்லு. வாழைக்காய் பஜ்ஜி. ரைட்டு. சகலமும் உண்டு. வெங்காய பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு. மணி என்னாச்சு? கிடையாது கோபாலி கோலாகண்டு. மணி என்னாச்சு? மணி 2 போகுது. யாரா இருந்தாலுமே பூஸ்ட் இப்படி அடிக்க கூடாது. இங்க எல்லாம் டபுள் அடிக்கணும். என்ன பண்றது? குடுத்துட்டா அடிக்கணும். சரி, என்ன ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, நீங்க ஒரு சேர்ந்து வச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அதை கொடுத்துட்டு தான் பூஸ்ட் அடிக்கணும். நம்ம நீ 3 சேர்ந்து வச்சுனா அங்கேயே விட்டு அடிக்கணும். ராஜா நேரத்துல 2வது இடமா? 3வது. 200. அவங்க இந்த பேண்ட ஞாபகம் வச்சுங்க. 100, 200, 300, 400, 500, 600, 700. ஹாய். ராஜா சொன்னேன்ல கவனமா இருக்கேன்னு. 600. சொல்லு சுதன். என்ன சொல்லணும்?
சுதன் இன்னொரு சொல்லிடு. வாழைக்காய் பஜ்ஜி ரைட்டு. போதும் தம்ம. ஓகே. கரெக்டா உப்பு தெரியுது. அண்ணா நீங்க பாருங்க. இல்ல அது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். விஜயனன்ட்ட போய் கேட்டா சொல்லிடுறாரு. சும்மா இருங்க. அவர் சும்மா காமெடி சொல்லிட்டு இருக்காரு எல்லாருக்கும், அப்பதான் ஜாலியா இருக்குன்ட்டு. ஏங்க அப்படின்னா நீ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ராமேஸ்வரத்துக்கு சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தீங்களா, அப்ப இருந்து கணக்கு பண்ணி எல்லாத்தையும் டிவைட் பண்ணிடுவோம். அதேதான் இதுவும். இப்ப இது என்ன ஆச்சு? என்ன இதெல்லாம் ஒரு இதா? அதான் வேண்டாம் விட்டுட்டு வா. இல்ல அவங்க கண்ணுக்குட்டியை பிடிச்சா அவங்க அம்மா அங்க வேகமா வருது. ஏய் வருது விரட்டிட்டு உங்களை. குச்சி எல்லாம் போகுதுடா டேய். பரோட்டா வாங்கினேன். உருளைக்கிழங்கு வெயிட்டிங். உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டேங்குது. அண்ணன் பகீர் பகீர் வராரு. யாரு? இல்ல சொன்ன எல்லாருமே இங்க வந்தாச்சா தான் பார்த்தேன். அவர் வரல. எங்க வீட்டுக்காரர் லிஸ்ட்ல இருக்காருல்ல, அவர்தான். வெங்காய தூள் பக்கடா. ஓகே, இப்பொழுது நடைபெற்ற பூஸ்ட் கேமில் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றதற்காக நம்மளது சீஃப் கெஸ்ட் கருப்ஸ் யூடியூப் சேனல் ஓனர் MD அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்கள் இப்பொழுது வின்னிங் ஃபர்ஸ்ட் 3 இடங்களை அறிவிப்பார்கள். முதல் இடத்தை பிடிப்பவர் முதல் இல்ல கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 300 பாயிண்ட்களை பெற்று 8வது இடத்தை தேஜோமயா. இரு அடுத்து 3400 பாயிண்ட்களை பெற்று 7வது இடத்தில் மைத்ரே. 3500 பாயிண்ட்களை பெற்று 6வது இடத்தை சாலை சங்கர். 3700 பாயிண்ட்களை பெற்று 5வது இடத்தில் சாலை ராஜா. 4900 பாயிண்ட்களை பெற்று 4வது இடத்தில் பிரியா. 5700 பாயிண்ட்களை பெற்று 3வது இடத்தில் சாலை ரூகானியா. 6200 பாயிண்ட்களை பெற்று 2வது இடத்தில் சாலை கலவலன். இது இவ்வளவு கொடுமையா இருக்குன்னா 2வது வந்திருக்க மாட்டேன். சாலை சொர்ணவசிதா. மெனு சொல்லு. கிழங்கு, தயிர் பச்சடி, சிப்ஸ், தக்காளி சாதம் பிளஸ் எக்ஸ்ட்ரா காலிஃபிளவர் வறுவல். அதே தட்டையை ரெப்பிட்டாங்களா வெரைட்டியா? சுதனை காணாம. சுதன் இருந்தா நல்லா இருக்குமே. நல்லா வாசனை பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் அடிச்சு போயிருச்சு. தவளண்ணே என்ன செல்ல நோண்டிட்டு உட்காந்துருக்கீங்க? சரி ரைட்.